வணக்கம் வணக்கம் பேன் கிச்சன். கேரட்டை நல்லா தோல் சீவி அலம்பிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். தெரிஞ்சிருக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஆமாங்க, சூப்பரான டெலிஷியஸான ஒரு கேரட் ஹல்வா தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வேக வச்சு பால் ஊற்றி அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஒரு 50 கிராம் நெய் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது தேசி கீ. இதை இந்த துருவி வச்சோம் இல்லையா கேரட்டு, இதை அப்படியே நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த நெய்யிலேயே அது வதங்கி வெந்தும் போயிடும், பச்சை வாசனையும் இருக்கவே இருக்காது. யூஸ்வலாக வீட்டில் பாலை ஊற்றி குக்கரில் வச்சோ இல்லை நம்ம தனியாக வேக வச்சோ அப்படின்னாக்கா ஒரு மைல்டாக ஒரு பச்சை வாசனை, கேரட்டோட அந்த வாசனை பச்சை வாசனை கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்கிற இந்த பட்சத்தில் நமக்கு அந்த மாதிரி வாசனையே வராது. இது நான் ஒரு ஸ்வீட் ஸ்டால்லேருந்து கற்றுட்டு வந்தேன். நானும் அப்படி தான் பால் ஊற்றி அதை வேக வச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஆனால் அவங்க பாலெல்லாம் எதுவும் ஊற்றுறதே கிடையாது. அதுக்கு பதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறாங்க. அதை நானும் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோவில். கடைசியில் அது என்னன்னு கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்க நல்லாவே தெரியும். இது நல்லா வதங்கணும். நல்லா அப்படி கையால் மசிச்சாக்க மசிகிற அளவுக்கு நல்லா வேகணும். இதுக்கு அதிகமான நெய் தேவையே கிடையாது. நம்ம வதங்கிறதுக்கு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு போட்டால் போதும். அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே குறுகி போய் கக்கிடும். இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன் அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. இப்போ பாருங்கள், உதிராக நம்மளோட கேரட்டு சூப்பராக வெந்துருச்சு. நசுக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உடையுது. ஸோ இது தாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு. என்னன்னு பார்த்தீங்களா, கோவா. சர்க்கரை போடாத கோவா. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க நல்ல பெரிய பெரிய ப்ரொவிஷன் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். மாலில் இருக்குது பாருங்கள், அதில் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம பால் கடை இருக்குங்க பார்த்திங்களா, பால், பன்னீர், தயிர் அதெல்லாம் விற்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கிடைக்கும். அவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட சொல்லி வச்சுட்டு வந்தானாக்கா அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இதுக்கு சர்க்கரை அளவு அப்படின்னு பார்த்தாக்கா 4 கப்பு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதில் பாதி 2 கப்பு சர்க்கரை போட்டாலே போதும். ஏன்னா இது வெயிட்டை பேஸ் பண்ணி தான், அளவை பேஸ் பண்ணி கிடையாது. வெயிட்டோட அளவு தான் ரொம்ப முக்கியம். நான் நான் எவ்வளவு போடுவேன், இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். 4 கப்பு நம்ம கேரட் துருவல் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 1.25 to 2 கேரட், 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். நல்ல நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அப்படியே சூப்பராக பொரிச்சு கொட்டி அதில் மிச்சம் இருந்த நெய்யையும் அதிலே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஜூஸியாக வரும். ஏன்னா சர்க்கரை கரைஞ்சி அது ஜூஸியாக இருக்கும். ஆனால் நம்ம கிளறிண்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இறுகி ஒரு ஹல்வா பதத்துக்கு சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். இதில் வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னா ஏலக்காய் பொடி. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு தான். இந்த கோவா மட்டும்தான் நம்ம வாங்கணும். இப்போ நான் இதை என் ஹஸ்பண்டுக்கு டெஸ்டிங்க்கு கொடுக்க போகிறேன். அவர் டேட் இதை கொஞ்சம் டேஸ்ட்டு பாரு, சுட சுட இருக்குது, சூப்பர் டூப்பர் ஹல்வா. டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு உன்னோட ரிவ்யூ சொல்லணும். ஏதாவது தேவைப்படுதா இதில், இல்லை எப்பையும் பண்ணுற மாதிரி செம்ம டெலிஷியஸாக இருக்கான்னு சொல்லி. சூப்பர் டேஸ்ட். கரெக்ட் சுகர். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. எல்லாமே சூப்பராக இருக்கு. வெரி குட், தேங்க்யூ. எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சீசன், இந்த டெல்லி கேரட்டோட சீசன் முடிய போகுது, அதுக்குள்ளே செஞ்சு பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க.